சேத்த நில்லடி, காலை சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரி இப்படி பறக்குற. ஏக்கா என்ன செய்ய சொல்ற? 100 வேலைக்கு போய் போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையை பார்த்துட்டு வயலுக்கு போலாம்னு நினைச்சோம். ஆனா நினைச்சது ஒண்ணா இருக்கு, இங்க நடக்கிறது வேற எல்லாம் இருக்கு. பிசுரெல்லாம் வராங்க, 10 நிமிஷத்துல வீட்ல இருந்து எல்லாம் திரும்ப வந்துருங்கன்னு சொல்லி தானே அனுப்பியிருக்கா. நான் போய் தட்டுப்படின்னு சோத்த குழம்பு ஆக்கி வச்சுட்டு வாரக்கா. வயலுக்கு போற மாதிரியா இருந்தா மத்தியானம் 3 மணிக்கு மேல போலாம்க்கா. என்ன வசந்தி நீ பேசுற? 3 மணிக்கு மேல போறதா? ஐயோ, அதுக்குள்ள ஆடு மாதிரி இறங்கி வயல தவச்சிடுமே. என்னமா செய்யப்ப? மாலுக்கிட்ட சொன்னா எதுவும் நடக்காதா? எட்டி இன்னைக்கு வயல்ல கட்டெல்லாம் கட்டி வச்சுட்டாதாண்டி எதுவும் வேலை ஆகும். இல்லன்னா நெல்லெல்லாம் அப்படியே சதறி போயிடுமா. அவ ஒரே புடியா இருக்கா, என்ன பண்றது? எனக்கு ஒன்னும் புரியல. வீட்டுக்கு போய் வீட்டு வேலையை பாக்குறதா இல்ல நீ வய வேலையை பாப்பியா? எனக்கு அப்படியே மண்டை கிறுக்குறன்னு ஆகுதுக்கா. 100 200 காசு எதுவும் கொடுத்தா அனுப்பி வைப்பலாமா? ஏக்கா சரியான ஐடியா சொன்னக்கா. நம்ம கடை சொல்ற நெசமா தானே? அனுப்பி விடுவாள்ல. நீ வேற யாவுமாலே, அவன் முன்னைய மாதிரி இப்பெல்லாம் காசு பண்ணலாம் இங்கேயும் வாங்குறது இல்ல. கையெழுத்து போட்டதுக்கு 50 ரூபா வாங்குறதோட சரி. இந்தா நம்ம முன்னாடிதான் அப்படி நடிச்சுக்கிட்டு கிடக்குறா. மற்றபடிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. தினம் போட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி தான் சொல்றலாம். பருவு அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொன்னா எதுவும் சந்தைக்கு போறவங்க கிட்ட வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வர சொல்லி வாங்கி எடுத்துக்கலாம். யாரார் வீட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து அவகிட்ட தான் தராங்களாம். தந்துட்டு வீட்லயே உட்காந்துக்கிறாங்களாம். ஆபீஸரெல்லாம் வந்தா கூட அவளுக்கு உடம்புக்கு முடியல, அவங்களால நடக்க முடியாதுன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறாளாம். ஆத்தியக்கா ஒரு நாளாவது இந்த மாதிரியெல்லாம் நமக்கு செஞ்சுட்டு போலாவுமாலே. நம்ம லேட்டா போயிட்டா போதும். அப்படியே என்னவா கத்துவா நம்மள. சே ஏன் தான் அவ அப்படி இருக்காளோ தெரியல. தாரு ஒரு 200 300 கையில காசு கொடுத்து மழை எங்களால வர முடியாதுமா, வயல்ல வேலை இருக்கு, வேலையை முடிச்சுட்டு மத்தியானம் போட்டோ எடுக்க வாரம்னு வேணா சொல்றேன். சரி பரவ சொல்லு, நானும் இந்த வீட்டுல சோத்த ஆக்கி வச்சுட்டு அப்படியே உன் கூட வயலுக்கு வந்துடுறேன். முக்கடே நீ வரியாமா வயலுக்கு? இக்கா எனக்கே சரியான குறுக்கோலிக்கா. என்னாலலாம் வயல்ல வேலை செய்ய முடியாது. அப்புறம் அது இல்லாம என் வீட்டுக்காரனுக்கு இந்த மாதிரி வேலைக்கு போறதுலாம் சுத்தமும் பிடிக்காது. என்னைய வாசப்படியை தாண்டி வெளியே அனுப்ப மாட்டாரு, தெரியுமில்ல உனக்கு. நான் கிளம்புதுமுக்கா. வயலுக்கு வரையன்னு கேட்டா வரலன்னு ஏதாவது ஒரு பதில சொல்லணும். அதை விட்டு என் புருஷன் அனுப்ப மாட்டான், என் புருஷன் அதை செய்ய மாட்டான்னு அவ பெருமையை யாரு போய் கேட்டா? அம்மா வீட்டுல இருக்கிற ஆளுவல வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வந்தாதான் உங்களுக்கு சோறுன்ற மாதிரி இல்ல பேசிட்டு போற. என்னவோ போயாமா, நம்ம கஷ்டத்துக்கு நம்ம போய் உழைக்கிறோம். நம்மளும் ஒரு காலத்துல இப்படி இருந்த ஆளுவ தானே. என்னப்ப இல்லக்கா, எல்லாரும் ரொம்ப கொழுப்படுத்தி தான் தெரியுறாளுவ. எவ்வளோ எப்படியோ போகட்டுமா, நம்ம குடும்பத்தை பார்க்கவே நமக்கு நேரம் சரியா இருக்கு. அடுத்த வீட்டை பார்த்து நம்ம என்ன செய்ய போறோம்? வீட்டுல வேற அந்த கிழவி இருக்கு, வந்து சோறாக்கல குழம்பு வைக்கலன்னு ஏதாவது பேசும். நான் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வயலுக்கு கிளம்பி வரமா. ஓ ஷிட், ஊர் சுத்தி பாக்குறேன்னு நான் வேற தனியா வந்துட்டேன். இப்ப வீட்டுக்கு எப்படி போறது, எந்த வழின்னே தெரியல. எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கு. ஆப்போசிட்ல யாரும் வந்தாலும் அட்ரஸ் கேட்கலாம், பட் நம்ம டைம்க்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ஓ காட், ஓ டாக், ஏய் டாக், கோ ஆன் தி வே. What is this? What is this? Mummy, dog, mummy. Hey, Beauty, please go this side. Beauty, please go. I'm so scared. Please go this side. Please. Go, man, go. Are you a boy or girl? Who are you? What is your name? Please tell me. Hey, Beauty. என்ன பாரு Beauty. இது செல்லுல்ல, என் புஜ்ஜுல்ல, என் அம்முல்ல. கோயா கோ. ஐயோ என்ன பண்ணாலும் இந்த டாக் இந்த இடத்தை விட்டு எட்ட போகாது போலயே. நம்ம ஏன் ஊத்து பாக்குது. ஒருவேளை இன்னைக்கு இதுக்கு நம்ம தான் விருந்தோம். ஓ காட், இந்த டாக் போற வரையும் நம்மளால இந்த இடத்தை விட்டு எட்ட அசைய முடியாது. இங்கேயே உட்காந்து அப்படியே தூங்கிட வேண்டியதான். I am swing in the ring. I am swing in the ring. இவங்க இங்க என்ன பண்றாங்க? ஹலோ. வாங்க. இந்த டாக் உங்களுடையதான்? ஆமா. உங்களுக்காக தான் இங்க நான் வெயிட் பண்றேன். இந்த டாக் ஊருக்கு வெளியில ஓடி போய் வழி தெரியாம நின்னுச்சு. நான் தான் அப்புறம் இங்க தூக்கிட்டு வந்தேன். பேசிக்கலி இந்த மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது, ரொம்ப பொறுப்பா இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதை நான் ஃபாரின்லயே பிறந்து வளர்ந்தாலும் அந்த அளவுக்கு பந்தெல்லாம் காமிச்சிக்க மாட்டேன். பார்த்தாலே தெரியுது. ஏய் எழுந்து வீட்டுக்கு போடா எருமாடு. சாம்பார் சாதம் வச்சுட்டா போதும், உடனே திண்ணையில வந்து படுத்துக்குவேன். நெட்டப்பண்ணாக்கா வந்தாக்கா எப்படி அடி வாங்குவான்னு தெரியும்ல, எழுந்து போடா. வாவ் சூப்பர். இப்படி இந்த டாக் நீங்க பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்குது. அது நான் பேசுறத புரிஞ்சுக்கல, எங்க அக்காவோட அடிக்கு பயந்துதான் அப்படி ஓடி போச்சு. அக்காவோட அடி எப்படின்னு உங்களுக்கும் தெரியும்ல. ஹலோ, என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கா? நைஸ் டு மீட் யூ. ஐ அம் சிபல். ஆளையும் மூஞ்சியும் பாரு நல்ல பண்ணங்க மண்டை. வாட் இஸ் பண்ணங்க மண்டை? நம்ம பியூட்டியை தான் புகழ்ந்து சொல்லிட்டு போறாங்களோ? நம்மளோட அழகுக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் இப்படி வெக்கப்பட்டு தானே ஆகணும். தமிழ்நாட்டு பொண்ணுங்க வெக்கப்பட்டா எப்படி இருப்பாங்கன்னு இப்பதான் பாக்குறேன். இந்த ஜாடிக்கேத்த முடிய ஊரூரா தேடணும்னு நினைச்சேன். ஆனா வந்த முதல் நாளே நம்ம கண்ணில படும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. தேங்க் காட், தேங்க். இந்த டாக் மட்டும் இப்ப வரல, நம்ம ஆளு நம்மளால பாத்துருக்க முடியாது. இவ பின்னாடி சுத்துறது மட்டும்தான் நம்ம வேலை. சீக்கிரம் இவளை கரெக்ட் பண்ணி நம்ம அம்மா முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டி இவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லணும். ஹலோ பியூட்டி, ஹலோ. அப்பாடா, ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எங்க இந்த மனுஷன் ஆளை காணோம்? மாமா,
சொல்லு பிள்ளை சொல்லு. எதுக்கு போறோம்னு சொன்ன? என்ன பிள்ளை வெய்ய தாங்க முடியலையா? அதுக்குதான் இந்த வேண்டாத வேலையெல்லாம் வேணாம்னு சொன்னேன். வீட்லயே இரு பிள்ளை, நான் கிளம்பி போறேன். தாருங்க. என்ன என்ன இப்ப என்னால முடியலன்னு சொல்லி நான் வந்துட்டேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு 100 நாளுக்கு வேலையா? அதான் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் வயலுக்கு இப்பதான் கிளம்புறேன். வீட்ல எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அம்மா இங்க ஆளை காணோம். அப்பனுக்கு கஞ்சி குடிக்க வீடு வரைக்கும் போயிருக்காவ. திரும்ப வருவாங்கல்ல? வாரும் தான் சொன்னாங்க, வருவாங்க. சரி மாமா. அப்ப பின்ன வந்தாங்கன்னா மத்தியானத்துக்கு குழம்பு மட்டும் ஏதாவது வைக்க சொல்றீங்களா? தோட்டத்துல பாவக்காய் 2 3 கிடக்கு, அதை பறிச்சு பாவப்புளி குழம்பு வைக்க சொல்றீங்களா? புளி குழம்பா? அது எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஏங்க பிடிக்குதா பிடிக்கலையே? இனிமேட்டுக்கு அப்படிதான் சாப்பிடணும். பாவக்காய் எப்படி செய்யணுங்கிறியா? மிதி பாவையா நல்லா புளி கரைச்சு ஊத்தி மசாலா பொடியெல்லாம் போட்டு கார குழம்பு மாதிரி வச்சோம்னா நல்ல மணக்க மணக்க இருக்கும். நான் வச்சாதான் நீங்க 1000 குறை கண்டுபிடிப்பீங்க. உங்க அம்மா வச்சா நல்ல கை நக்கி நக்கி தான் சாப்பிடுவீங்க. வைக்க சொல்லுங்க அவங்கள. ஏண்டி நீ வச்சாலும் தான் நான் நல்லா சாப்பிடுவேன். தெரியும் தெரியும், நீங்க எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அம்மா வந்தா நான் வீடு வாசல அப்படியே போட்டுட்டு போயிட்டேன்னு புலம்பி தள்ளிடுவாங்க. நல்லா பாத்துக்கோங்க மாமா. ஏன்னா செல்ல காட்டி போட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. நான் வீடு தூத்து விட்டுட்டேன். காலையில டீ போட்டு பாத்திரம் சோறாக்கினது குழம்பு வச்சதுன்னு எல்லாத்தையும் கழுவி போட்டு விட்டேன். இதான் 2 3 கிடக்கு. அதை நான் வயலுக்கு போயிட்டு வந்த பிறகு துவைச்சுக்கிறேன். துவைச்சு போட்டா இப்ப நேரம் ஆயிடும். அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா. ஆமா ஆமா சொல்ல மாட்டாங்கதா. பாத்து பாத்து இருங்க மாமா. உங்க அம்மா எதுவும் கை கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம அடுப்படியில போய் அது செய்யறேன் இது செய்யறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆவ கட்டிட்டு போகுது. வேணும்னா அடுப்படியை பூட்டி வச்சுட்டு போகட்டுமா? ஏய் என்ன பழக்கம் இதெல்லாம்? அப்படியெல்லாம் அம்மா எதுவும் செய்ய மாட்டாங்க, பூட்டிட்டு போறலாம். அதுக்கு எதுக்கு அவங்களை இங்க வர சொல்ற நீ? அத்தே கோவப்படாதீங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நீ சாப்பிட்டியா இல்லையா? அப்படிக்கு எங்க எனக்கு நேரம் இருக்கு. இந்த உமால் வீடு வரையும் போகணும். அவகிட்ட போய் இந்த மத்தியானம் போட்டோ எடுக்க வரம்பி வயல்ல வேலை இருக்குன்னு சொல்லணும். என்ன சொல்லுவான்னு தெரியல. 100 நாள் வேலை நடக்குது, நீ வயலுக்கு போறங்கிற, எதுவும் பிரச்சனையாயிட போகுதுடியே. அதெல்லாம் உமால பாத்துக்கோ விடுங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை ஆகாது. ஒரு 200 ரூபா இருந்தா கொடுங்க. தாரேன். கூட வர அலுவலுக்கு டீ போட்டா எதுவும் வாங்கி கொடு. யாரையும் ரொம்ப வேலை வாங்காத, சரியா? ஆத்தாடி ஆத்தா, யாரையும் வேலை வாங்காம என்னன்னு வேலை பாக்குறதா? வெய்ய நல்லா சுள்ளுன்னு அடிக்குது. ரொம்ப நேரம் வெயில நின்னு வேலை பார்க்காம அப்பப்ப உட்காந்து உட்காந்து வேலை செய்யுங்கன்னு சொல்றேன். எப்படி உட்காந்து உட்காந்துனா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா உட்காந்து உட்காந்து வேலை பாக்குறதா? வயல்ல போய் இறங்கிட்டா வெயில் என்ன மழை என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் கரை சேரணும். உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா நேரம் தான் போவோம். நான் கிளம்புற வருஷா. அடியே இம்புட்டு வருஷத்துல ஒரு நாள் கூட அந்த வயல்ல இவ்வளவு இறங்க விட்டது கிடையாது. இப்ப எனக்கு முடியலன்னு வேலைக்கு போறேன்ட்டு கிளம்பி நிக்கிறா. என்னன்னு சொல்றது அவளை? ஏன் அப்படி பண்ற? எனக்கு ஒண்ணும் இல்லடி, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா காதுல வாங்க மாட்டேங்கிறாளே. அவ்வளவுத்துக்கும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வய வேலையும் பாத்துக்கிட்டு, கடவுளே பொம்பளையா பிறக்கிறதே பாவம் தான். வீட்டு சமையையும் பாத்துக்கிட்டு புருஷனுக்கு முடியாத நேரத்துல புருஷனுக்காகவும் ஆம்பளை மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துப்பட்டு செய்யறதுல பொம்பளையா மிஞ்ச முடியாது. செல்லஞ்செல்லமா அப்பா வீட்டுல வளர்ந்து கட்டி கொடுத்தவங்கிட்ட வந்து எல்லாத்தையும் அனுசரிச்சு பேசுறது ஏசுறதுலாம் காதுல வாங்கி குடும்பத்தை நடத்தி பிள்ளைய பெத்து அதுவளை படிச்சு வளர்த்து ஆளாக்கி அதுவளுக்கு ஒரு நல்லது கட்டத்தை செஞ்சு இடையில புருஷனுக்கும் புத்திமதி சொல்லி புருஷனையும் நல்ல வழியில கொண்டு போய் அவனை 1 ரூபா சம்பாதிக்க வச்சு இந்த பொம்பளைங்க பொடாத பாடுபடுறாங்க. பொண்ணுங்கெல்லாம் பொதுவா யாரும் அவங்களுக்காகவே வாழறது கிடையாது. புருஷன் புள்ள வீடு குடும்பம் வாச ஆடு மாடுன்னு அவங்க வாழ்க்கையே இப்படியே அடுத்தவங்களுக்காகவே போயிடுது. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா அம்மாவுக்காக, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பிள்ளைகளுக்காக. என்னைக்குதான் அவங்களுக்காக வாழ்ந்து அவங்களுக்காக செய்வாங்களோ. இந்த வட்ட நெல்லு போட்ட பணத்துல இவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கணும். ஐயோ ஐயோ. அம்மா என்னம்மா என்ன? என்ன நொண்ண? ஒண்ணும் இல்ல. வீட்ல எந்த பக்கம் அடி எடுத்து வச்சாலும் பிசு பிசு பிசுன்னு விட்டது. வெள்ளிக்கிழமை தானடா, உன் பொண்டாட்டி வீடு வாசல கூட தொடச்சு விடலையே. அப்படி என்ன மகரே அங்க உள்ள புடிக்கிட்டு இருக்காளா? ஏமா அவ இப்பதாம்மா வயலுக்கு போனா. வயலுக்கு இப்பதான் போறாள? இவ்வளவு நேரம் என்ன மினுக்கிட்டு கிடந்தாளா? ஏமா என்னம்மா நீங்க பேசுறீங்க? ஊர்னா வேலைக்கு போய் போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்பதாம்மா வயலுக்கு போறா. எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு போயிட்டால. யார் இருந்து செய்வா? புருஷனை வீட்டுல உட்கார வச்சுட்டு வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டா இனிமே உனக்கு இந்த வீட்டுல மறுவாதியும் இருக்காது. ஒரு சொம்பு தண்ணி குடுன்னு கேட்டா குடுக்கறதுக்கு நாதியும் இருக்காதுடா. ஏமா அவ எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் போயிருக்கா. நீ அங்க போய் ஒண்ணும் செய்ய தேவையில்லவா? என்னத்த முடிச்சு வச்சிருக்கா? உன் பொண்டாட்டி என்னத்தடா முடிச்சு வச்சிருக்கா? வெறும் வெள்ளச்சத்தை ஆக்கி வச்சுட்டா குழம்பு யாரு வாப்பா, தொட்டுக்க யாரு செய்வா? அதுக்கெல்லாம் இங்க என்ன வேலைக்காரங்களை வச்சுட்டு போயிருக்கா? பாத்துக்கடா நல்ல ஒரு நாள் வேலைக்கு கிளம்புனது என்ன நிலவரத்துல கிடக்குது பாரு. அவ சொல்லாம என்ன சொல்லிட்டு போயிருக்கான்னு தெரியுதா? புத்தி உள்ளவனா இருந்தா புரிஞ்சிருப்ப. நீதான் மட சாப்பிடணியாச்சே, புத்தி கட்ட பயலாச்சே, உனக்கு என்ன புரியும்? என்னமா நீ இப்ப எதுக்கு தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? இப்படி எல்லாம் பேச என்னையில இருந்துடா கத்துக்கிட்ட? சொல்லு, எப்பதுல இருந்து ஆத்தாவை எடுத்து பேச கத்துக்கிட்ட? மடப்பையில உன்னை அசிங்கப்படுத்திட்டு அவ ஆம்பளை மாதிரி வேலைக்கு கிளம்பி போறா. உட்காந்து அவளுக்காக சப்பாட்டு பேசுறான் பாரு. என் பொண்டாட்டி எனக்கு முடியலங்கிறதுக்காக தானே போயிருக்கா. தான் புருஷனுக்கு மேலுக்கு முடியலன்னு தெரிஞ்சு எந்த பொண்டாட்டி வேலைக்கு அனுப்புவா? அவளை பார்த்து பெருமைப்படுவியா? என்ன நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு நிக்கிற? ஆமா பெருமைப்படுறாங்க. உன் பெருமையில எருமைதான் மேய்க்கணும். ஊருக்கு மத்தியில போய் வயல்ல இறங்கி நாத்து நட்டு நடுவு செஞ்சு நெல் அறுத்து உன்னைய உச்சாணி கொம்புல ஏத்தி வைப்பான்னு பாத்துக்கிட்டியா? அவ போறதெல்லாம் உன் மானத்தை கப்பல் ஏத்ததாண்டா. கடங்கார பையில
என்னைக்கிட உன் கண்ணை திறந்து என்ன உண்மைன்னு புரிஞ்சுக்குவ? அவ ஊருக்கு மத்தியில என் புருஷனால இனி ஒண்ணும் பண்ண முடியாது. ஆளுக்கு ஆளா தோளுக்கு தோளா கொடுத்து இனி நான் தான் என் குடும்பத்தை சுமக்க போறேன். என் புருஷன் துப்பு கட்டவனா மாறிட்டான். 10 ரூபா சம்பாதிக்க லாக்கில்ல, அவ உடம்புல தெம்போ இல்லன்னு உன்னைய ஊரு முன்னாடி அசிங்கப்படுத்த போயிருக்கா. அது தெரியாம அவளை வெத்தலை பாக்க வச்சு வழி அனுப்பியிருக்க நீனு. என்னவோ பண்ணுடா, என்னவோ பண்ணு. உன்னைய ராசா மாதிரி வளர்த்து அளக்கிறதுக்கு நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் நிப்பன. யாரால மாத்த முடியும்? உங்களை வேலைக்கு கிளம்பிட்டா புருஷனுக்கு மறுவாதை கிடையாது. உனக்கு அது தெரியுமா தெரியாதா? ஏண்டா பிறந்ததுல இருந்து பாக்குறியே, உன் அப்பா என்னை இந்த வாசப்படியை தாண்டி அனுப்பியிருப்பானா? இல்ல ராதா நம்ம வயல்ல வேலை நடக்குது, சோறு எடுத்துட்டு போற, களவரிக்க போற, நாத்து நட வரேன்னு நான் வந்திருப்பேன். ஏன்னா நம்ம குடும்ப கௌரவம் தானே நமக்கு முக்கியம். பொம்பளைனா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு புருஷனை பாக்குறது பிள்ளைய பாக்குறதுல தான் இருக்கணும். நம்மளுக்கு ஈட சம்பாதிக்கலாம்னு வேலைக்கு கிளம்பி போனா குடும்பம் தான் அசிங்கப்பட்டு நிக்கும். எங்க அசிங்கப்பட போறியோ அவமானப்பட போறியோ யாரு கண்டா? நல்லா பட்டு திரும்பி வரும்பொழுதுதான் தெரியும். தர்மா ஆய மூடுமா, பேசணுன்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்காத. நான் பொண்டாட்டி தானே வேலைக்கு போற, என்ன அசிங்கம் வந்தாலும் அவமானம் வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். அந்த அளவுக்கு துணிச்சிட்டியாடா? அந்த அளவுக்கு துணிச்சிட்டியா? அவ உன்னைய இனிமே அசிங்கப்படுத்தும் பொழுதுதான்டா உனக்கு தெரியும். அப்பதானே இந்த ஆத்தோட அருமை உனக்கு புரியும். சரி, நீ சொல்ற மாதிரி அவ வேலைக்கு போறான்னு வச்சுக்க. ஒரு உலகத்துல வேலைக்கு போற பொம்பளை எல்லாம் இப்படியே வீட்டை வச்சிருக்காங்க. காலையிலேயே எழுந்து புருஷனுக்கு என்ன வேணும், பிள்ளைகளுக்கு என்ன வேணும், வீட்டுல என்ன வேலை இருக்கு, எல்லாருக்கும் என்னென்னத்த பக்குவமா செஞ்சு கொடுக்கும்னு செஞ்சு வச்சுட்டு போறதுல என்ன குறை அவளுக்கு? சொல்லு. குந்தாணி மாதிரி தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறாள்ல, வெறும் வெள்ளச்சத்தை ஆக்கி வச்சுட்டு போனா இனிமே நான் தாண்டா சம்பாதிக்கிறேன், வீட்டுல உட்காந்துருக்கிற நீனு வெறும் கஞ்ச குடிச்சுக்கிட்டு கடடான்னு உன்னைய சொல்லாம சொல்லி காமிச்சிட்டு போறல. ஏமா அவ நினைச்சிருந்தா குழம்பு வச்சுட்டே போயிருக்க முடியும். அவளால முடியாததெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமா உங்களுக்கு மேலுக்கு முடியல, உங்க அம்மா நல்ல ருசியா சமைச்சு தருவாங்க. காலையிலே எழுந்து உங்களுக்காக ஆசாசியா இந்த குளிர்னு கூட பார்க்காம கூழு கரைச்சு கொடுத்தாங்க. நான் எதுவும் குழம்பு வச்சா அவங்க என்னைய தப்பா நினைப்பாங்க. உங்க அம்மா வந்ததும் தோட்டத்துல பாவை காய்ச்சிருக்கு, பறிச்சு கொண்டு வந்து கார குழம்பு வச்சு கொடுக்க சொல்லி நல்லா சாப்பிடுங்க, சுகருக்கு அதுதான் நல்லது. உங்களுக்கு மேலுக்கு முடியாம போனதுல இருந்து உங்க அம்மாவே உழைஞ்சு போயிட்டாங்க. இனி அவங்க சொல்ற மாதிரி கேளுங்க மாமான்னு உன்னைய எவ்வளவு பெருமையா பேசிட்டு போனா தெரியுமா? ஆனா இம்புட்டு நேரம் நீ பேசுனதெல்லாம் அவ காதுல வாங்கியிருந்தா பாவம் அவ என்ன கஷ்டப்பட்டிருப்பா. ஏமா வீட்டுக்கு வந்த மருமவ, அவளுக்கும் நம்மளுக்கும் எந்த சொந்தமும் கிடையாது. நீயும் நானுமாவது தொப்புள் கடி உறவு. உன் உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது. எனக்கு ஒண்ணுன்னா நீ துடிச்சு போவ, அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஆனா புருஷனுக்கு ஒண்ணுன்னா எந்த பொண்டாட்டிமா தாங்கிக்கிட்டே இருப்பா? சொல்லுமா. வீட்டுக்கு வந்த மருமகளை மகளா பார்க்கலனாலும் பரவாயில்லம்மா, ஒரு மனுஷியாவது நம்ம நடத்தணுமா? ஒவ்வொரு நாளும் நீ அவளை இப்படியெல்லாம் பேசுறது எவ்வளவு தப்பு தெரியுமா? தங்கத்துக்கு ஒரு மாமியா இருந்து உங்க மாமியாரு அவளை இப்படியெல்லாம் பேசினா நீ தாங்கிப்பியா? சொல்லுமா, சொல்லு. வாங்கிட்டு தான் பேசுறேன். என்னம்மா அப்படியே நிக்கிறேன்? நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா? வேலைக்கெல்லாம் போவேனடி, வீட்டை பாத்துக்கடி, என் அம்மாவை பாத்துக்க, இவளுக்கு சோறு குழம்பு ஆக்கி போட்டு குடும்பத்தை நல்லபடியா நீ வச்சுக்கிட்டா போதும். பொம்பளையால குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறதே பெரிய வேலை தானே. நான் அவகிட்ட சொன்னதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? உங்களுக்கும் உடம்புக்கு முடியலையா மாமா, நீங்க போய் எப்படி வேலை பாப்பீங்க? பாதி நெல்லு அறுக்காம அப்படியே கிடக்கு, அடுத்த நெல்லு அப்படியே களத்துல கொட்டி இருக்கு. நேத்தே எல்லா வேலையும் முடிஞ்சிருந்ததுன்னா தங்கம் கேட்ட பணத்தை கொடுத்து அவளை நல்லபடியா கோர்ட்ல நடத்த வைக்கலாம். வாழ்க்கையில நல்லா இருக்கணும், 4 பேர் முன்னாடி நல்லா வாழணும். நம்மளுக்கு மூத்த பிள்ளை புள்ள தங்கம் தான். ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது நான் எப்படி மாமா வீட்டுல இருக்கிறதுன்னு அதுக்காக கிளம்பி வேலைக்கு போறாமா அவ, அதுக்காக கிளம்பி போறா. அவளை எப்படி பேசுறியம்மா? சரி சரி, போதும் போதும், நிப்பாட்டு நிப்பாட்டு. எனக்கு மட்டும் ஆசையா என்ன என் மருமகளை வேலைக்கு அனுப்ப? அக்கம் பக்கத்துல 4 பேர் என்ன சொல்லுவாளுவ? பாரு, வீட்டுக்கு வந்த மருமகளை வேலைக்கு அனுப்பி ஆத்தல மானு வீட்டுல உட்காந்து நல்லா திங்கறாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா என்ன? இதுக்காக நான் இப்படி எல்லாம் பேசுனேன். சரி போ போ, மத்தியான சோறு தாரேன், கொண்டு போய் அவளுக்கு வயல்ல கொடுத்துட்டு வா. காட்டுக்கு போய் பாவக்காய் பறிச்சுட்டு வா, போ சீக்கிரம். நான் மருமக பசியோட போயிருப்பா. ஆடுற மாடு ஆறி கறக்கணும், பாடுற மாடை பாடி கறக்கணும்னு சும்மாவா சொல்லி வச்சுட்டு போனாங்க. கோபாலே, என்ன பங்கு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அச்சா, என்ன இப்பெல்லாம் ஒயின் ஷாப் பக்கமே உன்னை பார்க்க முடியல. இப்பெல்லாம் குடிக்கிறது இல்ல கோபாலே, டீயை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. டீயை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு? இன்னைக்கு என்ன திடீர்னு என்னைய பாக்குறதுக்கு வாடான்னு போன் பண்ணிருக்க? என்ன விஷயம்? இப்பதான் உனக்கு என் ஞாபகமே வந்திருக்கா? எனக்கு உன் உதவி ஒண்ணு வேணும், அதுக்குதான் உன்னைய கூப்பிட்டேன். என்ன உதவி சொல்லு. இல்லாத உதவியா? எதுவா இருந்தாலும் நான் செஞ்சு தரேன். டேய் கோபாலே, இன்னைக்கு ராத்திரிக்கு யாரும் இல்லாத நேரமா பார்த்து என் வீடு வரைக்கும் வர முடியுமா? டேய், என்னடா ராத்திரிக்கு வான்னு சொல்ற, யாரும் இல்லாத நேரமா பார்த்து வான்ற? என்ன, எதுவும் விஷயம் இருக்கா? ஒரு விஷயமாத்தான் புதுசா ஹோட்டல் ஒண்ணு வைக்கலாம்னு இருந்தேன். ஹோட்டலுக்கு வேலை செய்ய ஆளு எதுவும் தேவையா என்ன? ஏய், ஹோட்டல்லாம் இன்னும் ஆரம்பிக்கலடா, ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். கையில ரூபாய் எதுவும் இல்ல. மச்சாங்கிட்ட பணம் கேட்டேன், இப்ப அப்பான்னு ஒன்னும் வாய் பேச மாட்டேங்கிறாரு. தள்ளுவண்டி கடை ஒண்ணு விலை பேசி வச்சுட்டேன். அந்த ஆளு 2 நாளுக்குள்ள பணத்தை கொண்டு வந்து கொடுன்னு சொல்றான். மாமியை கிழவிகிட்ட கேட்டா அது என் கையில ஒண்ணுமே இல்ல,
வேணும்னா இந்த 2 மாடு இருக்கு, அதை கொண்டு வித்துட்டு காசாக்கிக்கன்னு சொல்லுது. அப்புறம் என்ன? அதான்டா, ராத்திரிக்கு வந்தேன்னா காலையிலேயே மாட்டை கொண்டு வித்துட்டு பணம் வாங்கிட்டு வரலாம் சந்தையில. எனக்கு இந்த மாடு விற்கிறது அப்புறம் சந்தைக்கு போறது அதெல்லாம் தெரியாது. நீனா கொஞ்சம் விவரமானவன், அதுக்கு தான் உன்னையே கூப்பிட்டேன். அப்புறம் இந்த மாடு விற்கிற விஷயம் யாருக்கும் தெரியாம தான் பண்றோம். யாருக்கும் தெரியாமனா? என் மச்சானுக்குலாம் இந்த விஷயம் எதுவும் தெரியாது. என் மாமியார் அப்புறமா சொல்லி சமாளிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கு. ரவா வந்தேன்னா மாட்டை கொண்டு வித்துட்டு வந்துடலாம். சரிடா பங்கு, சரி வந்துடுறேன்டா, வந்துடுறேன். அப்புறம் என்ன பங்கு, ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சிருக்கோம், பார்ட்டி எதுவும் இல்லையா? இல்ல அதெல்லாம் எதுவும் வேணாம்டா, என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச திட்டுவா. ஒரு நாள் வாடா, பொண்டாட்டிக்கெல்லாம் பயந்தா குடும்பம் நடத்த முடியுமா? வா போலாம். என்னடா நீ? இப்ப வருவியா மாட்டியா? சரி வா, ஒரு நாள் தானே பாத்துக்கிறவா. ஏய் முடிவா, இப்ப என்ன சொல்ல வர? ஓட்டா எடுத்துட்டு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்ட, என்னைய மட்டும் எதுக்கு அனுப்பல? அனுப்ப முடியாதுமா. என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும்? என்ன மாலு, அதிகார திமிர்ல பேசுறியா? அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்த அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. ஆ, உன்னால முடிஞ்சதா பண்ணு போ. வேலைக்கு வந்தா பொருள் எதுவும் எடுத்துட்டு வரணும்னு தெரியாது. எதுக்கு நீ எல்லாம் வேலைக்கு வர? ஓசிலே உட்காந்து காசு வாங்கிட்டு போலாம்னு நினைச்சுக்கிட்டியா? இந்தாரு, அங்க தண்ணி கூட இருக்கு பத்தியா? அதை எடுத்து இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்து. என்னடி என்ன, என்னைய பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? எவ்வளவுமே வேலை செய்யல, நான் மட்டும் எதுக்கு செய்யணும்? வேலை செஞ்சா சம்பளம் ஏறும், செய்யலனா 1 ரூபாய் கண்ணுல பார்க்க முடியாது. அக்கா வாங்க, சரியா சொன்ன நேரத்துக்கு வந்துட்டியே. உட்காருங்கக்கா, எங்கேயும் போவாதியா? அடியுமாலே, இந்தாமா இது புடி. என்னக்கா என்ன? 300 ரூபாய் பணம் இருக்குதுல, வச்சுக்கோ. இதுக்கு ஏன்க்கா இப்ப? மலே, மாமா நேத்து மயக்க மட்டும் விழுந்துட்டா இல்லையா? வயல்ல வேலையெல்லாம் அப்படியே கிடக்குடி. ஆபீசர் யாரும் வந்தா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கடி. அன்னை வசந்தி முக்காட்டுக்காரி, நாங்க 3 பேரும் வயலுக்கு போறோம்டி. பொண்ணு நீயும் வாரியா? சின்ன பொண்ணையும் கூட கூப்பிட்டு போறோம், ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கமா. இக்கா, ஆளுக்கு ஒருத்தரா வந்து இந்த மாதிரி எல்லாம் சொன்னா என்ன பண்றது? சரி, அக்கம் பக்கத்து வீடாயிட்டோம், இது கூட செய்யாட்டி போனா என்னக்கா? பொறவு உமால வேலை தளத்துல வந்து ரொம்ப ஓவரா பண்றேன்னு என்னைய பத்தி பொறன்னு பேசுறிய. அதுக்காக நான் தான் ஆபீசரோட திட்டு வாங்கணும். போங்க, இந்தா பா. ஏக்கா இப்ப நீ என்ன பண்ண? என்ன பண்ண? இந்த மாதிரி வயல்ல வேலை இருக்கு போறோம்னு சொன்னா நல்லா பார்த்தேன், உனக்கு 300 ரூபாய் பணம் தானே கொடுத்த. நம்ம உமால தானே வச்சுக்கிட்ட பாரு. அக்கா நீ ஏன் இப்படி பண்ணலாமா? இவ்வளவு நேரம் உங்களை எல்லாம் அனுப்பி விட்டுட்டு என்னை என்ன பாடுபடுத்தி எடுத்தா தெரியுமா? எதுக்குக்கா அவளுக்கு 300 ரூபாய் பணம் கொடுத்த? 1 நாள் சம்பளம் அவளுக்கு ஏறுதா இல்லையா? நம்ம வேற தனியா கொடுக்கணுமா? நமக்கு வேணும்னா நம்ம கொடுத்து தானே ஆகணும். 1 நாள் வேலைக்காக லஞ்சம் கொடுக்குறியா நீ? முதல்ல உன்னைய பிடிச்சு கொடுக்கணும். உன்னைய மாதிரி ஆளால தான் ஊரே கெட்டு போய் கிடக்கு. ஆமா வா, யாரும் எங்கோ லஞ்சம் வாங்காம தான் இருக்காங்க பாரு. வாட்டி, எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் தான். நமக்கு வேலை ஆகணும்னா அப்படி ஏதாவது கொடுத்து தான் ஆகணும். அதெல்லாம் பார்த்தா சரி வருமா? அந்த 300 ரூபாய் கொடுத்ததெல்லாம் வாய மூடிக்கிட்டு போறா, இல்ல மூச்சு விடாம காங்கான கத்திக்கிட்டு கிடந்திருப்பா. என்னக்கா நீ? போடி, வேலை கிடக்கு வா. ஆளு உன் முகரைய பேக்கற இரு. 300 ரூபாய் பணமா கேக்குறேன். கை நீட்டி பணம் வாங்குறதுக்கு எங்க மூஞ்சி முகரைய உடச்சுக்கிட்டு கிடக்க போறியே தெரியல. அடுத்தவங்க உழைப்ப திருட்டு தின்றதுல என்ன ஒரு ஆனந்தம் பாரு இவளுக்குலாம். உழைச்சி திங்கணும்னு ஒரு நாளும் இவளுக்குலாம் அறிவே இருக்காது போல இருக்கு. நேரமாச்சு வாடி. வரேன். வயலுக்கு வந்து வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன், உட்காந்துதான் கிடப்பேன். அதுக்கு நீ வரவே தேவையில்லமா. ஐயோ எக்கா சும்மா சொன்ன வாரேன்.